ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்னடா செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் இந்த சோயா சங்க்ஸ் இருந்தது. ஸோ இதை வச்சு கோலா உருண்டை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளே வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஜாரில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடையில் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். தண்ணி சேர்த்துற வேண்டாம். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸை வடிகட்டிட்டு நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதையுமே பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சி வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தாலே போதும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஹீட்டாக விட்டுடலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணும் போது 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி எதுவுமே கடைசி வரைக்கும் சேர்த்துட வேண்டாம். இது அப்படியே ஊறிட்டி பால் மாதிரி எடுத்துக்கலாம். மட்டன் கோலா உருண்டை மாதிரியே தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.